ஏன்னா நீங்கள் தனிப்பட்ட நபராக இருக்கும்போது எப்படி வேணால் இருக்கலாம், யாரும் அதை பற்றி கேட்க போகிறது இல்லை. ஆனால் இன்னும் நீங்கள் ஒரு அரசியலில் வரும்போது, ஒரு தலைவராக இருக்கும்போது, நீங்கள் உங்களைய இப்போ சதீஷ் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட இளைஞர்கள் உங்களைய ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு வீட்டுக்கு வீடு உங்களுக்கு ஒரு விஜய் இருக்காங்கங்கும்போது, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய விஜய் எந்த அளவுக்கு ஒரு பண்பட்ட மனிதனாக இருக்கணும், அதுக்கு எப்படி நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவராக அடையாளமாக இருக்கணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அதில் எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அடுத்தது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இன்னும் சொல்லப்போனால் உமன்ஸ் டேக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேசிக்கிட்டு இருந்தது இலவசங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள். பர்சனலி ஸ்பீக்கிங், நான் இலவசங்களுக்கு ரொம்ப எதிரானவன். அந்த மாதிரி இருக்கும்போது பரவாயில்ல, இவங்களும் ஒரு இலவசத்துக்கு எதிரானவர்களாக இருக்காருன்னு பார்க்கும்போது, அவங்க அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணது 12 திட்டங்கள் அனௌன்ஸ் பண்ணுறாங்க மகளிர் தினத்தில். அந்த 12 வாக்கில் மட்டும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா சற்றேறக்குரிய 1,20,000 ரூபாய்க்கான இலவசங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆமாம் ஆமாம்.